If v of x, y, z is equal to x cube plus y cube plus z cube plus 3xyz, show that dou square v by dou y dou x is equal to dou square v by dou x dou y. Solution. இங்க v முதல்ல z ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணி y ஆல் பண்ணணும். திரும்ப இங்க v y ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணி z ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். Given that v of x, y, z is equal to x cube plus y cube plus z cube plus 3xyz. Differentiate v partial with respect to z. அப்ப z partial differentiate பண்ணும்போது x constant, y constant. அப்ப dou v by dou z is equal to x cube, இது constant, அப்ப இதுக்கு difference 0, plus y cube, இதுவும் constant, difference 0. இப்போ z cube difference plus 3 into z square எழுதிடலாம். plus 3xyz, z க்கு 1, அப்ப plus 3xy மட்டும் எழுதிடலாம். இப்போ இது பாருங்க, dou square v by dou y dou z னா dou z பண்ணிருக்கோம், இன்னும் y differentiate பண்ணணும். அப்போ differentiate dou v by dou z partially with respect to y. இப்போ y தான் வேரியபிள், z வந்து கான்ஸ்டன்ட். அப்ப இதை differentiate பண்ணா dou square v by dou y dou z சொல்லலாம். இதுல 3z square, z வந்து கான்ஸ்டன்ட், அப்ப அதுக்கு differentiation 0 தான் வரும். plus 3xy, y க்கு differentiation 1, அப்ப plus 3x மட்டும் தான் இருக்கும். இதை 1ன்னு சொல்லிடும். லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? v y differentiate பண்ணணும். Now differentiate v partially with respect to y. அப்போ y வச்சு differentiate பண்ணும்போது xம் constant, zம் constant. அப்போ dou v by dou y equal to x cube differentiation 0 plus y cube differentiation வந்து 3y square வரும். plus z cube constant differentiation வந்து 0 plus இங்க y க்கு வந்து 1 வரும். அப்போ 3xz வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த y differentiation பண்ணதை இப்போ z differentiation பண்ணணும். அதான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ now differentiate dou v by dou y partial with respect to z. இப்போ z differentiate பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா dou square v by dou z dou y is equal to, இதுல 3y square constant, அப்போ இதுக்கு 0 போட்டுருவீங்க. இங்க 3z, க்கு வந்து 1, அப்ப 3x மட்டும் வரும். இதை 2 சொல்லிருங்க. இங்கேயும் 3x, இங்கேயும் 3x பாருங்க. from 1 and 2 we get dou square v by dou y dou z is equal to dou square v by dou z dou y. Hence
Find the volume of a sphere of radius a units. Solution. இப்போ ஒரு ஸ்பியர் கிடைக்கணும்னா ஒரு சர்க்கிளை ஒரு செமி சர்க்கிளைய நம்ம எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஸ்பியர் கிடைக்கும். அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதலாம். லெட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பை ரிவால்விங் the upper semicircle region we get a sphere of radius a units. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஃப் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். சரி, இப்போ ஒரு செமி சர்க்கிள் எடுத்திருக்கேன். சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் தான். இந்த செமி சர்க்கிள் ரேடியஸ் வந்து ஏ யூனிட்ஸ். இந்த சர்க்கிளை நான் வந்து எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பியர் கிடைக்கும். அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர். அது இந்த ஆர்க்கோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் த சர்க்கிள், இந்த சர்க்கிள் இருந்து நமக்கு ஃபார்முலால பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்போ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல இருந்து ஒய் ஸ்கொயர் எழுதிடுவோம். வி கெட் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் அங்கே இருக்கட்டும், இந்த எக்ஸ் ஸ்கொயரை ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இப்போ வால்யூம் எழுதலாம். the required volume of the sphere is v is equal to, பாருங்க இது மைனஸ் ஏ டூ பிளஸ் ஏ போட்டீங்கன்னா நீங்க சிங்கிள் டைம் போட்டுடலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஈக்குவல் ஜீரோல இருந்து எக்ஸ் ஈக்குவல் ஏ வரைக்கும் போட்டு அதை 2 டைம்ஸ் போட்டேன். அப்போ இந்த போர்ஷனை 2ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல். அப்போ 2 டைம்ஸ் இன்டகிரல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எடுத்து பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் ஒய் ஸ்கொயருக்கு நம்மகிட்ட இங்கே இருக்குது, இந்த வேல்யூ போட்டுக்கலாம். அப்போ பை கான்ஸ்டன்ட் தான் வெளியே கொண்டு வந்துருவோம். ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பை இன்டகிரல் 0 டு ஏ ஒய் ஸ்கொயர்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்டூ டிஎக்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ ஈக்குவல் டு 2 பை ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டகிரேஷன் ஏ ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட்ல இன்டகிரேஷன் எடுத்தாச்சு, ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் கியூ பை 3. இப்போ லிமிட்டையும் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடுவோம். ஈக்குவல் டு 2 பை. இப்போ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸ் ஏ ஸ்கொயர் இருக்கட்டும், எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ மைனஸ் இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு. அப்போ ஏ போட்டிங்கன்னா ஏ கியூப் பை 3. இனிமேல் லோயர் லிமிட் போடணும். மைனஸ் இதுலேயும் 0 போடுங்க, இதுலேயும் 0 போடுங்க, 0 தான் கிடைக்கும். அப்போ பிரச்சனை இல்லை, 0 தான் வருது. இப்போ இந்த டேம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். முதல்ல ஈக்குவல் டு 2 பை போட்டுக்கிடுவோம் ப்ராக்கெட். இப்போ இதில் 3 தான் எல்சிஎம். அப்போ 3 போட்டுக்கிட்டோம்னா இங்கே ஏ கியூப் இருக்கு. அப்போ 3a கியூப் வரும். இங்கே மைனஸ் ஏ கியூப். அப்போ 3a கியூப் மைனஸ் ஏ கியூப் வந்து 2a கியூப். அப்போ ஈக்குவல் டு 2 பை இன்டூ இங்கே நியூமரேட்டரில் 2a கியூப் பை 3ன்னு வரும். இப்போ 2 2s are 4. அப்போ இதை நீங்கள் 4 பை 3ன்னு சொல்லிடலாம். ஈக்குவல் டு 4 பை 3 பை இருக்கு, ஒரு ஏ கியூப் இருக்கு, cubic units. இதான் 4 by 3 pi a cube வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். தட்ஸ் ஆல்.
Find the equations of tangent and normal to the curve y is equal to x square plus 3x minus 2 at the point 1, 2. அப்போ இந்த கர்வ் கொடுத்துருக்குறாங்க 1, 2ல இருக்கக்கூடிய டேஞ்சன்ட் நார்மல் ஈக்குவேஷன் வேணும். ஒரு லைனோட ஈக்குவேஷன் வேணா கண்டிப்பா ஸ்லோப் வேணும். ஸ்லோப்னா நமக்கு தெரியும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த பாயிண்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது ஒரு ஸ்லோப். அப்போ ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் இருந்தால் நம்ம ஃபார்முலா போடலாம். y minus y1 equal to m into x minus x1 ஃபார்முலா போட்டுலாம். அப்போ சொல்யூஷன் இப்போ given curve பாருங்க. given that the curve is y is equal to x square plus 3x minus 2. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ வந்து ஸ்லோப் கிடைக்கும். அப்போ டிஃபரன்ஷியேட் y with respect to x we get dy by dx is equal to x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x plus 3x க்கு டிஃபரன்ஷியேஷன் 3 minus 2 க்கு டிஃபரன்ஷியேஷன் 0. இப்போ ஸ்லோப் அட் 1, 2ல போடணும். அப்போ டிஃபரன்ஷியேஷன் dy dx இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போறோம்? x-க்கு 1 y-க்கு 2 போட போறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அட் 1, 2 m is equal to dy dx at 1, 2 which is equal to 2 into x-க்கு பதிலா 1 y இல்லை. அப்போ 2 into 1 plus 3 மட்டும் போட்டா போதும். அப்போ 2 plus 3 வந்து உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். அப்போ ஸ்லோப் கிடைச்சாச்சு m. அப்போ m தெரியுது, ஒரு பாயிண்ட்டும் தெரியுது. the equation of tangent is y minus y1 is equal to m into x minus x1. இதான் equation of tangent ஓட ஃபார்முலா. அப்போ equation of line அப்படிங்கும்போது m-க்கு 5 போடுவீங்க, x1க்கு 1, y1க்கு வந்து 2 போடலாம். அப்போ எழுதுங்க implies y minus y1க்கு பதிலா 2 equal to m-க்கு பதிலா 5 into x minus x1க்கு பதிலா 1. இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். y minus 2 அப்படி இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வரும்போது 5 into x 5x 5 into 1 minus 5. இப்போ இந்த y minus 2 ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 5x அப்படி இருக்கட்டும். இந்த y அங்கே போச்சுன்னா மைனஸ் y. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் 2 இருக்கு. இந்த 2 அங்கே போனால் பிளஸ் 2. அப்போ மைனஸ் 5 பிளஸ் 2 வந்து மைனஸ் 3 ஆகும். ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும். நார்மலும் டேஞ்சனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ பெர்பெண்டிகுலர்னா அப்போ இந்த ஸ்லோப்பை வந்து சைனை மாற்றி ரெசிடுவல் போட்டால் அது நார்மலோட ஸ்லோப் ஆயிடும். அப்போ இப்போ m சொல்லாம பாருங்க. the slope of the normal at 1, 2 is எப்போ இந்த சைனை மாற்றி ரெசிடுவல் போடுங்க minus 1 by 5. Therefore, the required equation of normal is y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. இப்போ இந்த m இருக்கிறதுல 5 போட்டுடலாம். அப்போ implies y minus y1க்கு வந்து 2 போடுவோம் equal to minus 1 by 5 into x minus x1க்கு 1. இப்போ இந்த 5 டினாமினேட்டர்ல இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5x minus 5 2 சார் 10 வரும் equal to minus 1 into x minus x minus 1 into minus 1 plus 1. இப்போ இந்த எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இம்ப்ளைஸ் பிளஸ் எக்ஸ் இங்கே இருக்கும். ஏற்கனவே இங்கே ஒரு 5y இருக்குது. இங்கே ஒரு minus 10, இந்த 1 வந்தால் minus 1. அப்போ minus 11 equal to 0. This is the equation of normal. That's all.
use the linear approximation to find the approximate value of 123 whole power 2 by 3. Solution. Here x is equal to 123. அப்போ 123 பவர் 2 by 3 கண்டுபிடிக்கணும். அப்போ பவர் 2 by 3 இருக்கனால இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். that f of x is equal to x பவர் 2 by 3 எடுத்துக்குவோம். அப்போ நம்ம xக்கு 123 எடுத்துருக்கனால 123 பவர் 2 by 3 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து cube root by 3 இருக்கனால cube root. அப்போ 123க்கு பக்கத்துல cube root இருக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு சொன்னா அது 125. அப்போ நம்ம x0 அதை அஸ்யூம் பண்ணணும். let x0 is equal to 125ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் முதல்ல கண்டுபிடிக்க போறோம். அப்போ கியூப் ரூட் எடுக்கக்கூடிய அப்ராக்சிமேட் வேல்யூ, அதனால நம்ம ரவுண்டா 125ன்னு எடுத்துக்கிட்டாதான் x0 எடுத்துக்கிட்டாதான் இது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ டிஃபரன்ஷியேட் f of x with respect to x. Therefore f dash of x is equal to x for 2 by 3னா என்ன பண்ணுவோம்னா இந்த 2 by 3 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு பவர்ல xக்கு பவர்ல 1 மைனஸ் பண்ணுவோம். அப்போ இது 1 மைனஸ் பண்ணா 2 by 3ல மைனஸ் பண்ணா மைனஸ் 1 by 3 வரும். அப்போ ஈக்குவல் 2 by 3 இன்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 3ன்னு சொல்லிடலாம். ஈக்குவல் டு அப்போ இதில் நியூமரேட்டர்ல 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 3 எழுதி இந்த பவரை வந்து டினாமினேட்டர் பண்றது பாசிட்டிவ் ஆக்கிடலாம். ஆக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இருக்கிறதுல x0 போட்டு f of x0ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், f dash of x0ம் கண்டுபிடிக்கணும். அப்பதான் லீனியர் அப்ராக்சிமேஷன் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அதை சப்ஸ்டிட் பண்றதா இருந்தா f of x0 முதல்ல கண்டுபிடிப்போம். இந்த f of x0னா x0ஓட வேல்யூ 125. அப்போ ஈக்குவல் டு 125 பவர் 2 by 3ன்னு எழுதிடலாம். இந்த 125 நம்ம 5 கியூப்னு சொல்லலாம். அப்போ 5 கியூப் பவர் 2 by 3. இந்த 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5 பவர் 2 தான் கிடைக்கும். 5 பவர் 2ஓட வேல்யூ 25. இதை அப்படி வச்சுக்குவோம். அடுத்தது f dash of x0 கண்டுபிடிக்கணும். f dash of x0 கண்டுபிடிக்கணும்னா x0க்கு வேல்யூ நம்ம 125ன்னு வச்சிருக்கோம். அப்போ 125 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இந்த ஃபார்முலால போடணும். அப்போ 2 by 3 இன்ட்டு 125 பவர் 1 by 3. 125 நீங்க 5 கியூப்னு சொல்லும்போது அந்த 3 கேன்சல் ஆகினா 5 தான் வரும். அப்போ 2 by 3 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். 2 by 3 into 5 ஓட வேல்யூ 2 by 15 எழுதிக்கலாம். ஆக f dash of x0 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். we know that the linear approximation is L of x is equal to f of x0 plus f dash of x0 into x minus x0 அப்படிங்கிறதான் ஃபார்முலா. அப்போ இதில் நம்ம வேல்யூ போட்டிங்கன்னா f of x0 வந்து 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பிளஸ் f dash of x0 வந்து 2 by 15ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே xக்கு xன்னு இருக்கட்டும், x0க்கு வந்து 125 போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 15 தான் எல்சிஎம். அப்போ 15 இன்ட்டு 25 அது 375 வரும். பிளஸ் இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 இன்ட்டு 125 250 வரும். அப்போ இதை சிம்பிளை பண்ணால் 375 மைனஸ் 255 வந்து 125ன்னு கிடைக்கும். அப்போ 125 பிளஸ் 2x பை 15ங்கிறது இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷனுக்குள்ள ஃபார்முலா. இப்போ நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல 123 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ now 123 பவர் 2 by 3 is equal to f of 123. இதோட லீனியர் அப்ராக்சிமேஷன்னா approximately equal to L of 123ன்னு சொல்லும்போது இந்த L of x இந்த வேல்யூல x இருக்கிற இடத்துல 123 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது டினாமினேட்டர் 15, இங்க 125 பிளஸ் 2 இன்ட்டு 123. அப்போ இது ரெண்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 125 ஆட் பண்ணா ஈக்குவல் 371 வரும். பை 15 எழுதிக்கலாம். இப்போ இதை லாங் டிவிஷன்ல டிவைட் பண்ணீங்கன்னா இதோடைய வேல்யூ 24.7 தான் இதோடைய ஆன்சர். Evaluate integral 0 to pi by 2 dx by 4 sin square x plus 5 cos square x.
இது ஒரு இம்ப்ராப்பர் இன்டெகிரல். இதில் நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுத்து தான் இன்டெகிரேஷன் எடுக்க முடியும். சொல்யூஷன் கொடுத்துட்டு இன்டெகிரல் ஐ எடுத்துக்கிடுவோம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு integral 0 to pi by 2 dx divided by 4 sin square x plus 5 cos square x. இதில் நம்ம காமன் எடுக்க வேண்டிய take cos square x as common in the denominator. Therefore, I is equal to integral 0 to pi by 2 dx divided by, இப்போ cos square x காமன் எடுத்தோம்னா இல்ல cos square x இல்ல, அப்ப divided by போடணும். இதுல cos square x இருக்கு, plus 5 போட்டுடலாம். அப்ப I equal to integral 0 to pi by 2 இந்த cos square x denominator இருக்கு, cos square x reciprocal secant square, அப்ப இத secant square x dx ன்னு சொல்லலாம். இங்க 4 tan square x ன்னு எழுதலாம். இத இங்க plus 5 இருக்கட்டும். இப்போ சப்ஸ்டிட்யூஷன் போட்டுடலாம். tan x க்கு பதிலா t, put tan x equal to t. அப்ப t ன்னு போடும்போது இதோட டிஃபரன்சியேஷன் இங்க நியூமரேட்டர்ல வந்துரும். அப்ப டிஃபரன்ஷியேட் we get tan x க்கு secant square x into dx, t க்கு வந்து dt. அதுமாதிரி இப்ப லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணிடலாம். லிமிட் சேஞ்ச் பண்ணோம்னா முதல்ல எக்ஸ்ன்னு இருந்தது, அப்ப எக்ஸ்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேரியபிள். இப்ப செகண்ட் வேரியபிள் டீயா மாறி இருக்கு. இப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சு? முதல்ல ஜீரோவா இருந்தது. இப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோனா tan ஜீரோ என்னன்னு பார்க்கணும், அதுவும் ஜீரோ தான். அப்ப டி ஜீரோ, எக்ஸ் ஜீரோனா டி ஜீரோ. இப்ப எக்ஸுக்கு வேல்யூ பை பை டூ இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பை பை டூ போட்டா tan பை பை டூ, tan 90, tan 90ோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இப்ப இந்த இன்டெகிரல்ல மாடிஃபை பண்ணிடலாம். therefore I is equal to integral 0 to infinity போட்டுடலாம். ஏன்னா இப்ப புது லிமிட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் secant square x dxக்கு பதிலா dt போட்டுடலாம். டிவைடட் பை இங்க வந்து 4 tan ஸ்கொயர், அப்ப 4t ஸ்கொயர் போட்டு பிளஸ் இந்த 5 அப்படி இருக்கட்டும். இப்ப இதை பார்த்தா ஒரு ஃபார்முலா தோணுது. அந்த ஃபார்முலா அப்படி எழுதலாம். இன்டெகிரல் 1 by mx ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் dx அப்படின்னு இருந்ததுன்னா ஃபார்முலா mx எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வச்சு மேல டிவைட் பண்ணோம். அப்போ 1 by m ஃபர்ஸ்ட் போடணும். அப்படி இதோட ஒரிஜினல் ஃபார்முலா 1 by a இந்த tan இன்வெர்ஸ் ஆஃப் x by a, xக்கு பதிலா mx இருக்காங்க, mx by a. அப்ப இதை கொஞ்சம் இந்த ஃபார்முலாக்கு ஏத்தால இதை மாடிஃபை பண்ணணும்னா integral 0 to infinity dt by 4t ஸ்கொயர் இருக்கு, இதை 2t ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அது மாதிரி வெறும் 5 இருக்குது, a ஸ்கொயர் வரணும், அப்ப √5 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்ப இதையும் அந்த ஃபார்முலையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஹியர் a is equal to √5 and m க்கு பதிலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t, அப்ப அது 2. here m is equal to 2. இங்க mx க்கு பதிலா 2t இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா பாருங்க, I is equal to, இப்ப ஃபர்ஸ்ட் 1 by m, 1 by m னா 1 by m ஓட வேல்யூ 2, அப்போ 1 by 2, a ஓட வேல்யூ √5, அப்போ 1 by √5, tan இன்வர்ஸ் ஆஃப் mx க்கு பதிலா 2t by √5. லிமிட் போட்டுரும் 0 to infinity. therefore I is equal to, இது 1 by 2 √5 எழுதிடலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் முதல்ல இன்ஃபினிட்டி போட்டுருவோம் by √5 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0 தான், அப்போ 0னே போட்டுருவோம். இப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியோட வேல்யூ 90 டிகிரி, அப்ப எழுதலாம் I is equal to 1 by 2 √5, இதோட வேல்யூ pi by 2. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 2 √5ங்கிறது 2 ஆல் மல்டிப்ளை 4 √5 ஆயிரும். therefore the value of the question is equal to pi by 4 √5. That's the answer.
if v of x comma y is equal to log of x square plus y square by x plus y, prove that x dou v by dou x plus y dou v by dou y is equal to 1. Solution. Here the RHS function பாருங்க, RHS is not homogeneous. இதுல இருந்து t காமன் எடுக்க முடியாது, logarithm function குள்ள இருக்கு. அப்போ here RHS of v is not a homogeneous function. Hence we must redefine as follows. இப்ப given function v is equal to logarithm of x square plus y square by x plus y. இப்ப இதுக்கு equivalent form எழுதணும். Take the equivalent form. அந்த equivalent form வந்து exponentiation form. அப்போ exponentiation formனா இந்த log உள்ள இருக்க function மாதிரி எழுதிக்கிடுவோம். இது log வந்து பேஸ்ல e இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்ப e power v ன்னு எழுதலாம் இத. இப்ப இந்த ஃபங்க்ஷனை f ன்னு டிஃபைன் பண்ணிக்கிடுவோம். இப்ப இது ஹோமோஜீனியஸ் பார்க்கணும்னா x க்கு பதிலா tx ரீப்ளேஸ் பண்ணோம். அப்ப tx ty ரீப்ளேஸ் பண்ணுங்க. tx the whole square plus இங்க ty the whole square வரும். இங்க tx plus ty ன்னு வரும். இப்ப நியூமரேட்டர்ல நீங்க t ஸ்கொயர் காமன் எடுத்துக்கலாம். அப்ப t ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னா t ஸ்கொயர் இன்டூ x ஸ்கொயர் பிளஸ் t ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சுன்னா y ஸ்கொயர் மட்டும் வரும். இப்ப டினாமினேட்டர்ல t மட்டும் காமன் எடுத்துக்கலாம். t காமன் எடுத்தீங்கன்னா x பிளஸ் y கிடைக்கும். சரி, இப்ப இந்த t ஸ்கொயர் t கட் கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு t பவர் 1 வரும் இன்டூ இந்த இது ஒரிஜினல் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அப்ப ஈக்குவல் டு t பவர் 1 இன்டூ f of xy ன்னு எழுதிடலாம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, t காமன் எடுக்க முடிஞ்சிருக்கு. அப்ப இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அதே நேரத்தில் பவர்ல 1 இருக்கு, டிகிரி 1. அப்ப எழுதலாம் thus f is a homogeneous function with a degree n equal to 1 ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் டிகிரியும் கிடைச்சிட்டுனா ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை ஆய்லர்ஸ் தியரம் we have x dou f by dou x plus y dou f by dou y is equal to 1f. இப்போ f க்கு பதிலா e power v ரீப்ளேஸ் பண்ணோம். ரீப்ளேஸ் f is equal to e power v. அப்போ implies x dou e power v by dou x plus y dou e power v by dou y is equal to 1 into e power v. இப்போ e power v டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ x அப்படி இருக்கட்டும். e power v க்கு டிஃபரன்ஷியேஷன் e power v தான். திரும்ப v க்கு டிஃபரன்ஷியேஷன் dou v by dou x plus y அப்படி இருக்கட்டும். e power v க்கு டிஃபரன்ஷியேஷன் e power v தான். v க்கு டிஃபரன்ஷியேஷன் dou v by dou y is equal to 1 e power v. இப்போ எல்லா டேர்ம்லயும் e power v இருக்கு. Divide throughout by e power v. We get x dou v by dou x plus y dou v by dou y is equal to 1 மட்டும் கிடைக்கும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. Hence proved.
Find the area of the region bounded between the parabola y square equal to 4x and x square is equal to 4y. Solution. இப்போ ரெண்டு பேரபோலா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேரபோலாவுக்கும் காமன் பிளேஸ் அந்த இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ காமன் பிளேஸ்னா ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் we have to solve the two parabolas. One is y square equal to 4x. Second one is x square is equal to 4y. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா y is equal to கண்டுபிடிச்சோன்னா அந்த 4h டிவைட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் 2 in 1. That is y is equal to x square by 4 in equation number 1. 1 implies, first equation implies y square இருக்கு. அப்போ y க்கு பதிலா x square by 4 போட x power 4 by 16 வரும். Equal to 4x அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த 16 கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், which implies x power 4 equal to 64x கிடைக்கும். இப்போ இந்த 64x லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். x power 4 minus 64x is equal to 0 எழுதிடலாம். இதுல x காமன் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். x காமன் எடுத்தா x கியூப் வருங்க, மைனஸ் இங்க x காமன் எடுத்தா 64, that is 4 கியூப்னு எழுதலாம். அதை ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸுக்கு 0வும் கிடைக்கும், எக்ஸுக்கு 4ம் கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் 0ங்கிறத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டா y கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் 0, x ஈக்குவல் 4 இது ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போறேன் 1ல. அப்போ 1ல சப்ஸ்டிட் பண்ணும்போது therefore y is equal to இந்த 4xக்கு ரூட், அப்போ 4 into 0, அப்போ 0க்கு ரூட், 4 into 4 16க்கு ரூட். அப்போ implies y is equal to 0க்கு ரூட் எடுத்தா 0 தான் கிடைக்கும், 16க்கு ரூட் எடுத்தா 4 கிடைக்கும். அப்போ yக்கும் வேல்யூ கிடைச்சிட்டு xக்கும் வேல்யூ இருக்கு. அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் எழுதலாம். therefore the intersecting points are x 0, y 0, that is 0, 0. x 4, y 4, that is 4, 4. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு நம்ம ஈஸியா கிராஃப் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ் போட்டுக்கிடுவோம், அடுத்து y ஆக்சிஸ். இப்போ பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்ட், இது ஃபர்ஸ்ட் பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்ட். அடுத்து செகண்ட் பேரபோலா x ஸ்கொயர் ஈக்குவல், அது வந்து ஓப்பன் அப்வேர்ட். இப்போ ரெண்டுக்கும் காமன் ஏரியா வேணும். அப்போ இதுல வந்து நம்ம x is equal 0ல இருந்து x is equal 4 வரைக்கும் ஏரியா கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இதான் ரெக்வயர்ட் ஏரியா, ரெண்டு பேரபோலாவுக்கும் காமன் பிளேஸ். Therefore the required area is the shaded region about x-axis is equal to integral. ஃபார்முலா என்னன்னா x equal to a ல இருந்து x equal to b வரைக்கும். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு கர்வ் வந்துச்சுன்னா ஒன்னு கர்வ் அட் டாப் மைனஸ் கர்வ் அட் பாட்டம்னு எழுதுவோம். கர்வ் அட் டாப் வந்து y1, கர்வ் அட் பாட்டம் வந்து y2, அதை அப்படி வச்சிருக்கோம் இன்டூ dx. அப்போ ஈக்குவல் டு, இப்போ நமக்கு லிமிட் x ஈக்குவல் டு 0னே போட்டுடலாம். அப்போ இன்டெக்ரல் x is equal to 0, அதே மாதிரி இங்கே x is equal to 4னே போட்டுடலாம், அதான் b யோட வேல்யூ. அப்புறம் y டாப், டாப்ல இருக்கிற கர்வ் பாருங்க y, இந்த y யோட ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன், 2 root x வந்திருக்கு, அதை ஃபர்ஸ்ட் டைம் போடணும், மைனஸ். அடுத்து இந்த ஷேட் ரீஜன்ல பாட்டம் ஏரியா வந்து பாட்டம் கர்வ் வந்து y is equal to x square by 4, அந்த சப்ஸ்டிடியூஷன் போட போறேன், x square by 4 into dx. அப்போ கர்வ் டாப் போட்டாச்சு, கர்வ் பாட்டம் போட்டாச்சு, இனிமே இன்டகிரேஷன் எடுத்துட வேண்டியதான். இப்போ இன்டகிரேஷன் எடுத்தா ஃபர்ஸ்ட் டைம் 2 இருக்கு, இது x பவர் 1/2ன்னு வச்சுக்கலாம். 1/2னா இன்டகிரேஷன் x பவர் 3/2 by 3/2 மைனஸ் 1/4 இருக்கட்டும். x ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் x cube by 3, லிமிட் வந்து 0 to 4. அப்போ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த 3/2 இங்கே போகும்போது 2/3 ஆகும், மல்டிப்ளை ஆகும். இந்த x பவர் 3/2 இருக்கு, இதுக்கு வேல்யூ போட்டலாம் 4, எக்ஸுக்கு பதிலா 4, அப்போ 4 பவர் 3/2 மைனஸ் 1/4 இருக்குது. அடுத்து இந்த 4 கியூப், எக்ஸுக்கு 4 போட்டா 4 பவர் 3, அப்படி டேட்டா 4 பவர் 3 போட்டலாம் பை 3. இது அப்பர் லிமிட், இன்னும் லோயர் லிமிட் போடணும். 0 போடும்போது இந்த டேர்மும் 0 தான் வரும்,
இந்த டேர்மும் 0 தான் வரும். அப்போ 0 மைனஸ் 0. அப்போ இதை எந்த அஃபெக்டும் பண்ணாது. இப்போ மல்டிப்ளை பண்ணுறது மல்டிப்ளை பண்ணிடலாம். பாருங்க, இம்ப்ளைஸ் இங்கே 2 2s are 4/3 இருக்கு. இந்த 4 பவர் 3 பைட்னா 4 பவர் 3 பைட்னா 1.5. அப்போ 4 மட்டும் தனியா √4 1. அப்போ 4 அப்படி இருக்கட்டும். இதுக்கு √4 1 எழுதிக்கலாம். அதாவது 4 பவர் 3 பைட்னா 4க்கு ஒரு தடவை √4 ஒரு தடவை. அப்போ √4 வந்து 2. அடுத்த மைனஸ். இதில் இந்த ஒரு 4 ஒரு 4 கியூப்ல ஒரு 4 கட் கொடுத்தா 4 ஸ்கொயர் இருக்கும். 4 ஸ்கொயர் பை 3 வந்து 16/3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணா 4 4s 16 2s 32/3 வரும். இங்க 16/3 வரும். இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் 3 தான். 16 இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் 3 தான். 32 மைனஸ் 16 16 தான். அப்போ ஈக்குவல் டு 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். Prove that integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx is equal to pi by 8 log 2. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன், இந்த இன்டெகிரல் நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம். லெட் I is equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லிடுவோம். இப்போ 6th ப்ராப்பர்ட்டி இதை யூஸ் பண்ணலாம். 6th ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்து 0 to a, அதை எழுதுறேன் பாருங்க. By the 6th property, integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x அப்படின்னு எழுதலாம். இதுதான் வந்து 6th ப்ராப்பர்ட்டி. integral 0 to a f of a minus x dx. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணணும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம், அதாவது tan x அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், a மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ therefore I is equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan of xக்கு பதிலா pi by 4 minus xன்னு எழுதிடலாம். into dx போடணும். அப்போ 6th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ ஈக்குவல் டு integral 0 to pi by 4 log of 1 plus இருக்கட்டும். இந்த tan a minus b ஃபார்முலா அப்ளை பண்ணும். tan a minus b ஃபார்முலா என்னன்னா tan a minus tan b whole divided by 1 plus tan a tan b. அப்போ a க்கு பதிலாக pi by 4, b க்கு பதிலாக tan x. இப்போ tan pi by 4னா 45, tan 45க்கு வேல்யூ 1 into dx போட்டுக்கணும். இப்போ இதில் tan pi by 4க்கு வேல்யூ 1. அப்போ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். I is equal to integral 0 to pi by 4 log of இப்போ 1 plus இந்த tan pi by 4 போல 1 போட்டுக்கணும். அப்போ 1 minus tan x divided by 1 plus இதுக்கு வேல்யூ 1 into tan x dx போட்டுக்கிடும். இப்போ இது 1 plus tan x தான் நினைக்கணும். அப்போ இதான் LCM எடுத்துக்கிறோம். அப்போ therefore I is equal to integral 0 to pi by 4 log of bracket இதில் 1 plus tan x தான் LCM. 1 plus tan x எடுத்தீங்கன்னா இந்த 1 plus tan x into 1 வந்து 1 plus tan x. அப்படி ஏற்கனவே இங்கே ஒரு 1 minus tan x இருக்கு, அதை அப்படியே எழுதிடலாம். plus 1 minus tan x. இதில் plus tan x minus tan x ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். into dx போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 0 ஆயிட்டு. அப்போ 1 plus 1 2. therefore I is equal to integral 0 to pi by 4 log of இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 plus 1 2 divided by டினாமினேட்டரில் 1 plus tan x into dx. இது log ofன்னு இருக்குனால லாகில் நம்ம கோஷன் ரூல் யூஸ் பண்ணலாம். அப்போ therefore I is equal to integral 0 to pi by 4 log of the numerator 2 minus log of the denominator log of 1 plus tan x into dx. இதை 2ன்னு சொல்லிடுவோம். இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். adding 1 and 2 we get
I plus I, that is 2i, equal to integral common, அது ஒரு தடவை எழுதிக்கலாம். அப்புறம் உள்ள இருக்கிற டேம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து log of 1 plus tan x இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். அப்புறம் இங்கே இருக்கிறது log 2 இருக்குது, ப்ளஸ் log 2 மைனஸ் log of 1 plus tan x into dx. இப்போ log 1 plus tan x ஐயும் மைனஸ் log 1 plus tan x ஐயும் ஆட் பண்ணும்போது அது ரெண்டு கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அப்போ log 1 plus tan x மைனஸ் log 1 plus tan x ரெண்டையும் ஆட் பண்ணி 0 ஆகிட்டோம். மீதி இருக்கிற டேம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைஸ் 2i is equal to log 2 வந்து கான்ஸ்டன்ட், வெளியில் கொண்டு வந்து இன்டெக்ரல் போட்டுக்கலாம். இன்டெக்ரல் 0 to pi by 4, எல்லா டேமும் கேன்சல் ஆகி வெளியே வந்து இன்ட்டு 1 into dxன்னு வரும். இப்போ 1 dx இன்டெகிரேஷன் வந்து x தான். அப்போ இம்ப்ளைஸ் 2i is equal to log 2 into, இதுக்கு இன்டெகிரேஷன் எடுக்க போகிறோம். இன்டெகிரேஷன் 1க்கு இன்டெகிரேஷன் x தான். இப்போ நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எழுதிடலாம். அப்போ 2i is equal to log 2 into அப்பர் லிமிட் வந்து pi by 4 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. இப்போ pi by 4 அங்கே இருக்குது, இங்கே 2iன்னு இருக்கிறதுனால இந்த 2 வச்சு டிவைட் பண்ணும்போது இங்கே 4 2s are 8 வந்துடும். which implies I is equal to pi by 4 into 2 log 2. அப்போ pi by 8 log 2. therefore இப்போ கொஸ்டின் எழுதுறீங்க integral 0 to pi by 4 log of 1 plus tan x dx equal to pi by 8 log 2, hence proved.